Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிஎஸ் கவுன்சிலிங் ப்ராசஸில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு ரவுண்ட் 1ல் எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்சிருக்கும், அவங்க ரவுண்ட் 2ல் கலந்துருக்க மாட்டாங்க, அதனால் ரீட்டைன் ஆயிருக்குங்க. ஒரு சிலர் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் கலந்துருப்பாங்க, ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் கலந்துட்டு ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, அவங்க எதிர்பார்த்த கல்லூரி மட்டும் போட்டிருப்பாங்க, அந்த எதிர்பார்த்த கல்லூரி கிடைக்காதனால ரீட்டைன் ஆயிருப்பாங்க, அதே இடத்துலயே இருந்திருப்பாங்க, அதே கல்லூரியிலே படிப்பாங்க. ஒரு சிலர் ரவுண்ட் 1ல் ஜாயின் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க, ரீஅலாட்மெண்ட் கிடைச்சிருக்கும், அது ஒரு கல்லூரியிலிருந்து இன்னொரு கல்லூரிக்கு மாற்றங்கள் கிடைச்சிருக்கும், அதனால அவங்க அந்த கல்லூரியிலிருந்து ரிசைன் பண்ணி அடுத்த கல்லூரிக்கு சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குங்க, ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்றது. இப்போ ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பெட்டர் காலேஜஸ் அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கிடைச்சி மாறி இருப்பாங்க. ஒரு சிலர் ஃப்ரீ எக்ஸிட் பண்ணியிருப்பாங்க, ரவுண்ட் 1ல் எனக்கு பிடிக்காத கல்லூரி கிடைச்சிருன்னு சொல்லி சேராமல் விட்டுருப்பாங்க, இல்லை பார்டர் மார்க்கில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். அது ஃப்ரீ எக்ஸிட் பண்ணவங்களுக்கும் ஒரு எதிர்பார்த்த மாதிரி கல்லூரி கிடைச்சிருக்கும். அடுத்தது புதுசாக பார்டரில் இருந்த குழந்தைகளுக்கும் புதுசாக கல்லூரிகள் அலாட் ஆகிருக்கும். அப்போ இந்த மாதிரி கேட்டகரியில் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் இடம் கிடைச்சவங்க 30ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுங்க. இப்போ ரவுண்ட் 2 நம்ம எதிர்பார்த்த மாதிரி இடம் கிடைக்கல, கவர்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்கல, கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கல. இந்த மாதிரி கேட்டகரியில் தேர்ட் ரவுண்டில் நமக்கு கிடைக்குமா, தேர்ட் ரவுண்டில் ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிடாதா? ஒரு சிலர் பிடிஎஸ் போக விருப்பப்படுறாங்க, ஸோ பிடிஎஸ் முடிச்சுட்டு எம்டிஎஸ் போய் படிக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சிலர் விருப்பப்படுறாங்க. பட் ஒரு சிலர் எனக்கு பிடிஎஸ் விருப்பம் இல்லை சார், நான் எம்பிபிஎஸ் தான் வேணும் அப்படின்னா, எம்பிபிஎஸ் அடுத்த ரவுண்டில் இடம் கிடைக்குமா அப்படின்னா, அதுக்கான இடங்கள் எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்குள்ள பதிவு பண்ணுறோம், மறக்காம எங்கள் வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் ப்ராஜெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே நேரத்தில் நமக்கு எம்பிபிஎஸ் தான் எய்ம் பண்ணுறோம், ஒருவேளை தேர்ட் ரவுண்ட்லேயும் கிடைக்கல, கவர்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்கல, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கிடைக்கல, டீம்டு யூனிவர்சிட்டியும் கிடைக்கல, அடுத்தது என்ன பண்ணுறது, எம்பிபிஎஸ் தான் படிச்சாகும் நினைக்கிறாங்க. அப்போ அடுத்த ஆப்ஷன் நம்ம அப்ராடு போகலாம், வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கலாம். இப்போ வெளிநாட்டில் போய் எம்பிபிஎஸ் படிக்கும்போது நமக்கு இங்கே ரெகக்னைசேஷன் இருக்கானா? கண்டிப்பாக இருக்குது. எஃப்எம்ஜிஏ அப்படிங்கிற எக்ஸாம் எழுதணும். இப்போ நம்ம ஃபாரின்ல சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்தியாவில் எம்பிபிஎஸ் முடிக்கிறீங்க, யூஎஸ்ல போய் நீங்கள் படிக்க நினைக்கிறீங்கன்னா யூஎஸ் எம்எல்ஏ அப்படின்னு எக்ஸாம் எழுதணும். அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி தான் அந்த நாட்டில் போய் நம்ம மேல் படிப்பு படிக்க முடியும், அந்த நாட்டில் நம்ம டாக்டராக ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாலும் இங்கே மீண்டும் டாக்டர் ஆகிறதுக்கான ரெகக்னைசன் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு. எஃப்எம்ஜிஏ எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் டாக்டர் ஆகலாம். அப்போ அந்த மாதிரி அப்ராட் போக விருப்பம் இருக்குதுன்னா தாராளமாக இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அப்போ எந்த மாதிரி கண்ட்ரியில் படிக்கலாம், நம்ம அப்ராடில் போய் படிக்கிறதுனா கண்டிப்பாக நமக்கு நல்லதா அப்படிங்கிற டீட்டெயில் கைடன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா தாராளமாக கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9363443685 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபாரின் அப்ராட் எம்பிபிஎஸ் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் சொல்கிறோம், நம்ம கைடன்ஸ் மட்டும் கொடுப்போங்க. அப்போது இந்த ரவுண்ட் 2ல் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த ரவுண்ட் 2 எதிர்பார்ப்பு இடங்கள் எதை பேஸ் பண்ணியிருக்கு, அது ரவுண்ட் 2ல் கிடைச்சி சேராம விட்டுறவங்க தான் ரவுண்ட் 3க்கு வருவாங்க. இப்போ ரவுண்ட் 3 சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் 2ல் கிடைச்சிருக்கும், ஃபீஸ்னால சேராமல் விட்டுருப்பாங்க, இது ஒரு காரணம், சீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். அடுத்தது புதுசாக கல்லூரிகளில் இடங்கள் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட் பீட்டர்ஸில் ஒரு 100 இடங்கள் வரதா இருக்கு, என்எம்சியெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. விவேகானந்தால 50 இடங்கள் வர மாதிரி இருக்கு. அப்போ 150 இடங்கள் வருதுன்னா இது ஜெனரல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி, அப்போ 100 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டால வரக்கு வாய்ப்பு இருக்கு, 50 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டால வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சேராம விடுவாங்க, அவங்க எதிர்பார்த்த மாதிரி கல்லூரி கிடைக்கல, ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. இப்போ மற்ற ஸ்டேட்லாம் ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்ட் 2ல கிடையாது, அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டால ஃப்ரீ எக்ஸிட் ரவுண்ட் 2ல கிடையாது. அப்போ தமிழ்நாட்டில் ரவுண்ட் 2ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறனால சேராம விட்டுட்டு நம்ம எதிர்பார்த்த கல்லூரிக்காக வரக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை ஒருவேளை அதர் ஸ்டேட்ல சென்டாக்ல கிடைச்சிருக்கலாம், உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கல்லூரி சென்டாக்ல கிடைச்சிருந்ததுன்னா அவங்க தமிழ்நாட்டில் சேராம விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இடங்கள் வருமா அப்படின்னா வருங்க. எதை பேஸ் பண்ணி சொல்றோம், 2023 2024 இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ்ல 4 இடங்கள் இருந்திருக்கு 2023, 2024 59 இடங்கள் இருந்திருக்கு. இது எப்படி சார் இவ்வளவு இடங்கள் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் ரவுண்ட் 2ல ஆல் இண்டியா கோட்டால போயிருப்பாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த இடத்த ரிசைன்மெண்ட் போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் நல்ல மார்க் எடுத்திருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உங்களுக்கு பிடித்த கல்லூரியை தேர்ட் ரவுண்டில் நீங்கள் எடுத்துட்டு கூட
ரிசைனேஷனுக்கு வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தமிழ்நாடு சீட்டை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சேரலாம். உங்களுக்கு பிடித்த எய்ம்ஸ் கிடைக்குது, எம்எம்சி கிடைக்குது ஆல் இண்டியா கோட்டாவில், ட்ரை பண்ணி பாருங்க. அப்போது உங்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரி கிடைச்சதுன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயின் பண்ணால் அப்போ அதுக்கான சீட் நமக்கு வேக்கண்டாக வரும். இதெல்லாமே நல்ல மார்க் எடுத்திருக்க தமிழக குழந்தைகளுடைய கையிலும் பெற்றோர்கள் அதுக்கு ஊக்கப்படுத்துறதை பொறுத்த இருக்குதுங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் ஒவ்வொரு வருஷம் பாருங்க 63 இடங்கள் வந்திருக்கு, 150 இடங்கள் வந்திருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 116 100+ இடங்கள் வந்திருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது 200 இடங்கள். பட் இந்த வருஷம் என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது தனி கேட்டகரி கிடையாது. என்ஆர்ஐ சீட் அப்படிங்கிறது 3rd ரவுண்டில் மேனேஜ்மெண்ட் சீட்டாக லேப்ஸாக மாறுங்க. ஏன்னா என்ஆர்ஐ லேப்ஸ் கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலையில் என்ன இடங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜஸில் இடங்கள் வரும். பட் இதை எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா, நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் மனசு வச்சாங்கன்னா ஒரு 25லிருந்து ஒரு 35 இடங்கள் வரைக்கும், நமக்கு 25 to 40 இடங்கள் வரைக்கும் வரலாம். பட் குறையலாம், இது நம்ம சொல்ல முடியாது. ரவுண்ட் 2ல ஒருவேளை நல்ல நிறைய குழந்தைகள் எடுத்து ஆல் இண்டியாவில் போயிருந்தாங்கன்னா ஒரு 25 இடங்கள் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது. மினிமம் ஒரு 25 இடங்கள் எதிர்பார்க்கிறோம். லாஸ்ட் இயர் 50 இடங்கள் வரைக்கும் வந்ததுங்க. 40 இடங்கள் வரைக்கும் வரலாம். ஏன்னா ரவுண்ட் 2ல நிறைய இடங்கள் நமக்கு வந்தது, எதிர்பார்த்ததை விட நிறைய இடங்கள் வந்தது. 164 சீட்ஸ் வந்ததுங்க. அப்போ ஒரு 40 இடங்கள் வந்ததுன்னா ஒரு 200 குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்து போயிருக்காங்கன்னு அர்த்தம். அது நடக்குமா அப்படின்னா நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணுங்க. கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் பாருங்க 150 இடங்கள் வருது. இப்போ கண்டிப்பாக அது நமக்கு 2 கல்லூரியில் என்எம்சியில் சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 200+ இடங்கள் கண்டிப்பாக கவர்மெண்ட் கோட்டாக்கு 200+ சீட்ஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கவர்மெண்ட் கோட்டாக்கு 200+ இடங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பாருங்க 100 இடங்கள் ஒவ்வொரு வருஷம் வந்திருக்கு. இப்போ 2 கல்லூரிகளை சீட் இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் ஒரு 150 இடங்களுக்கு மேலே நமக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கு, 150+. இப்போ கண்டிப்பாக நமக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இடங்கள் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ 200+ இடங்கள் வரக்கு வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 150+. என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் பாருங்க, போன ரவுண்டில் 410 இடங்கள் இருந்தது. இப்போ கண்டிப்பாக மினிமம் 350+ சீட்ஸ் என்ஆர்ஐ லேப்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குங்க. என்ஆர்ஐ லேப்ஸ் அப்படிங்கிறது 350+ சீட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அப்போ கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 200+ இடங்கள் கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 100 இடங்கள் 2 கல்லூரியில் வருது. அதுபோக 100 இடங்கள் சேராமல் விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி அசம்ஷனில் எடுத்திருக்கும். 200+ இடங்கள் வர வாய்ப்பு இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒவ்வொரு வருஷம் 100 இடங்கள் வந்திருக்கு. அப்போ 150+ சீட்ஸ் வரக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ கோட்டா பொறுத்த வரைக்கும் போன ரவுண்டில் 410 இடங்கள் என்ஆர்ஐ கோட்டாவில் இருந்தது. இப்போ அந்த என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கிறது லேப்ஸ் ஆகிற பட்சத்தில் குறைஞ்சபட்சம் 350 இடங்கள் வருங்க. அப்போ இந்த 350 + 150 அப்படிங்கிறது 500 இடங்கள். அப்போது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 500 இடங்கள் வரைக்கும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 500 இடங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்போ நல்ல மார்க் குறைஞ்சி வரும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 380+ இருந்தாவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அது எவ்வளோ மார்க் ரேங்க் வரைக்கும் குறையும் அப்படிங்கிறத அடுத்த டீட்டெயிலாக உங்களுக்கு அனலைசிஸ் கொடுக்குறேன். இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 150+ சீட்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கேட்டகரி கிடையாது, அது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு மாத்திர பட்சத்தில் அப்போ 500 இடங்கள் வரைக்கும் வரக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் 200 இடங்கள் வரைக்கும் வரும். பியூர் கவர்மெண்ட் காலேஜஸில் 25லிருந்து 40 இடங்கள் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு அப்ராடில் உங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது, அப்ராடில் படிக்கலாமா, அது இந்த சந்தேகம் தேவைப்படும், தாராளமாக எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக தேவையான கைடன்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணுறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.